Hi, hello friends, welcome back to my kitchen. நீங்கள் பார்த்துக்கோங்க techந நான் அவங்க கிரண். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன செய்ய போறோம்னா சூடான மொறு சிக்கன் 65 செய்ய போறோம். அதுவும் பாய் கட்ல செய்யற மாதிரி. ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி வந்து சிக்கனை வந்து நான் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். மேரினேட் பண்ணி வச்சுக்கேன் பிகாஸ் நான் ஏன் மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன்னா, முன்னாடி வந்துட்டு நான் மசாலா வச்சிருக்கேன். அந்த மசாலா வந்துட்டு இப்போ இன்ஸ்டன்ட்டாக ரெடி பண்ண முடியாது. நான் ஒரு 2-3 months முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டேன் அந்த மசாலாவை. நான் அப்பப்போ ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால நான் அப்பப்போ தேவைப்படும் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் இப்போ ஃப்ரெஷ்ஷாக நான் செய்ய முடியல. நான் ஆல்ரெடி அந்த மசாலா எப்படி செய்யறது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி மசாலா செஞ்சு வந்துட்டு ஒரு 2-3 months ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வீட்டில். கண்டிப்பாக ஒரு நீங்கள் செஞ்சதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 3 months வரைக்கும் வரும். ட்ரை பிளேஸ் வச்சு 3 months வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்பப்போ தேவைப்படும் போது அதுக்கு தேவையான பொருளுக்கு என்னென்னு நான் சொல்கிறேன், நோட் பண்ணிங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கடலமாவு எடுத்துங்க. உங்களுக்கு எவ்வளோ பவுடர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கடலமாவு எடுத்துங்க. அது நீங்கள் எவ்வளோ கடலமாவு இருக்கோ அதே சேம் அளவுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான உப்பு எடுத்துங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணும்னு நினைக்கிறீங்களோ ரெட் சில்லி பவுடர் எடுத்துங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு பெப்பர் கொஞ்சம், தட் மீன்ஸ் ரெட் சில்லி பவுடர் போட்டாலுமே வந்துட்டு பெப்பர் வந்துட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுங்க. சரிங்களா? அதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை மிக்சியில் ஜஸ்ட்டு போட்டு ஒரு சுற்று தான் சுற்றி மாவு மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அதை வந்து நீங்கள் ஒரு 2-3 months கிட்ட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைப்படுமோ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் அந்த மாவு இப்போ என்கிட்ட கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. நான் எப்படி இருக்கேன் உங்களுக்கு காட்டுறேன், நல்லா பாருங்கள். நீங்கள் அரைச்சிங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி தான் மாவு வந்துட்டு இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு சுற்றினா கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும் மாவு. இந்த மாதிரி நீங்கள் மாவு அரைச்சி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் இதில் உப்பு அதெல்லாம் போட்டுட்டீங்க. உப்பு மிளகாத்தூள்லாம் காஞ்சி போட்டு வச்சுட்டுருக்கீங்க. அதனால் உங்களுக்கு வேறு எதுவும் நீங்கள் சிக்கன் போடும்போது வேறு எதுவும் போட வேணாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு சிக்கனை வாங்கினே வந்து நல்லா வாஷ் பண்ணிங்க. வாஷ் பண்ணிட்டு கூட கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து வாஷ் பண்ணிங்க. மஞ்சள் வந்து நார்மலாக ஆன்டிபயோட்டிக் இருக்குது. அதனால் மஞ்சள் சேர்த்து வாஷ் பண்ணினா இப்போன்னு இல்லை, நார்மலாக எல்லா டைமுக்கும் வந்துட்டு உங்களுக்கு சேஃபாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஆஃப் பார்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி மசாலா அரைச்சி வச்சுருந்தீங்களா, அந்த மசாலா வந்து அதில் போட்டுங்க. நம்ம ஆல்ரெடி அதை காரத்துக்கெல்லாம் சேர்த்துட்ருப்போம். நீங்கள் ரெட் சில்லி போடும்போது உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டு வச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு வெறும் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட், நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ண வேணாம், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பில்லாத தயிர், நீங்கள் எவ்வளோ சிக்கன் எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி புளிப்பில்லாத தயிர் ஆட் பண்ணிங்க. ப்ளஸ் வந்துட்டு ஒரு லெமன் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுன்னு அதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக கலர் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே திரும்ப வந்து டீப் ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஒரு 2 hours கிட்ட ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. ஏன் வந்து டீப் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன், நீங்கள் வெளியே வச்சிங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 2 hours வச்சாலுமே வந்துட்டு அந்த மசாலாலாம் வந்து தண்ணி விட்டு ஸ்ப்ரெட் ஆகிடும் தனித்தனியாக. அதனால் நீங்கள் டீப் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஒன்று ஃபுல்லாக அந்த மசாலா வந்து சிக்கனில் நல்லா ஒட்டி அப்படியே வந்து நல்லா ஒட்டி டைட்டாக அந்த சிக்கனுக்குள்ளே அந்த மசாலா அப்படியே இறங்கும். அப்போ சிக்கன் நல்லா அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாக உள்ள அந்த சிக்கன் ஆல்ரெடி நீங்கள் வாங்கும்போது வந்து சிக்கனை கொஞ்சம் லெக் பீஸ்லாம் வாங்கினா கொஞ்சம் கீரி வாங்கினீங்கன்னா உள்ள மசாலா வந்துட்டு ஃபுல்லாக இறங்கியிருக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக. அதுக்கப்புறம் நீங்கள் செய்யறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி எடுத்து வந்து அதை வெளியே வச்சுருங்க. ஓகேங்களா? நான் அந்த மாதிரி இப்போ 1/2 hour முன்னாடி செய்யறதுக்கு முன்னாடி வெளியே எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் எப்படி இருக்குது பாருங்கள். இது ஆல்ரெடி வந்து நான் 2 hours வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு இப்போ நான் 1/2 hour வெளியே வச்சுருக்கேன் நம்ம செய்யறதுக்காக. சரி வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு எப்படி ஃப்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் வந்து காஞ்சிட்டு இருக்கு. எண்ணெய் காய்க்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் உங்களுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க, கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடாக இருக்கும். எண்ணெய் சூடாகிட்டு நீ சிக்கன் போகிறதுக்கு முன்னாடி வந்து சிம் பண்ணிவிடுங்க. சிம் பண்ணிட்டு அப்புறம் சிக்கன் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு உள்ளே இருக்கிற இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வேக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? வாங்க இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம நேராக வந்துட்டு இப்போ சிக்கனை போட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு லெக் பீஸ் போடலாம். லெக் பீஸ் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி உள்ள மசாலா நம்ம உள்ளே வச்சதுனால ஃப்ரீசரில் வச்சதுனால பாருங்கள் உள்ள மசாலா நல்லா டைட்டாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி டைமில் போட்டால் நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாகவும் வரும். உள்ளே எல்லா மசாலா வந்து அப்படியே ஃபுல்லாக இறங்கியும் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் சிம்மில் வச்சுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் வந்துட்டு இருக்கு. நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு சிக்கன் இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது வந்துட்டு கொஞ்சம் ஒரு 2 முட்டை ஆட் பண்ணிங்க. முட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சிக்கன் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும்.
ப்ளஸ் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம எல்லாமே மிக்சர் வந்துட்டு நம்ம வீட்டிலே அரைச்சது தான். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதே மாதிரி நீங்கள் வீட்டிலே அரைச்சி போட்டிங்கன்னா வந்துட்டு டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா வரும். நீங்கள் அது ஜஸ்ட் அதை விட்டு கடையில் வாங்கினா வந்துட்டு கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அதனால் மேக்ஸிமம் எல்லாமே வீட்டிலே இருக்காமல் வீட்டிலே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா உங்களுக்கு சிக்கனோட கலர் எப்படி நல்லா தெரியுது, வெந்து வர்றது நல்லா தெரியுது, பார்த்தீங்கன்னா கடையில் வர மாதிரி வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுக்கலாம். ஸோ ஹாட். ஸோ ஆயிலியாக இருக்குது. கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் விட்டுட்டு அப்புறம் சாப்பிட்லாம். வாசம் அப்படியே இழுக்குது. இப்போயே சாப்பிடணும் போல் இருக்குது. வாசம் அப்படியே இழுக்குது. பார்த்தீங்களா கலர் எப்படி தெரியுது? பார்த்தீங்களா அப்படியே கடையில் போகிற மாதிரி தெரியுதுங்களா உங்கள் கலரு? வாசம் அப்படியே இருக்குது. நான் இருங்க கொஞ்சம் அப்போ சாப்பிட்டு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா மசாலா வந்து நல்லா சிக்கனில் நல்லா ஊறி இருக்குது. ஏன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் நல்லா வந்துச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக வந்துட்டுருக்கு. நல்லா பாருங்கள் எப்படி அப்படியே கடையில் செய்கிற மாதிரி கலராக வந்திருக்கு. ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி சிக்கன் நீங்கள் அந்த மசாலா மட்டும் நான் சொன்னால் மசாலா மட்டும் அரைச்சி வச்சிங்கன்னு வச்சிங்களேன். சிக்கன் போட உங்களுக்கு சாப்பிடணும்னு ஆசைப்படும்போது நீங்கள் சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டு ஜஸ்ட் வந்துட்டு கழுவிட்டு நீங்கள் வந்துட்டு தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் மட்டும் ஆட் பண்ணி எப்போ வேணால் செஞ்சுக்கலாம் நீங்கள் வீட்டிலே. ப்ளஸ் லெமனோட சேர்த்து ஆட் பண்ணால் ஒன்று சுவையாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம சூடான சுவையான சிக்கன் செஞ்சு முடிச்சாச்சு. வாங்க நம்ம இதை டேஸ்ட் பண்ணலாம். எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ண உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். லைக் பீஸ். ஸோ ஆயிலி, நீங்கள் ஆயிலில் கொஞ்சம் ட்ரை பண்ணிவிடுங்க. ஓகே, சாப்பிட்ற பாருங்க. நல்லா வெந்திருக்கு சிக்கனு. மசாலா நல்லா இறங்கியிருக்கு. தெரிஞ்சுங்களா மசாலா உள்ளே இறங்குதலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் சிக்கன் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சிக்கன் சாப்பிட போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். டாடா பாய் ஃப்ரம் கிரண் ஃப்ரம் techந.